ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க பார்த்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட எப்படி சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். இதுல பாத்தீங்கன்னா சுத்தமா அவுட்புட் வாட்டர்னா பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப கம்மியா வருது. அதாவது 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் இது பாத்தீங்கன்னா 200 லிட்டர் 150 லிட்டருக்கு கீழே தான் தண்ணி வருது. இது பாத்தீங்கன்னா இப்ப இதுல என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மெமரின் ஹவுசிங் பாருங்க, ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாக் ஆகி அந்த உப்பு தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. அது வெளியே பார்த்தாலே தெரியுது பாருங்க. அந்த ஹவுசிங் சைடு எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாக்கேஜ் ஆகி பைப் உடையிற நிலைமைக்கு, டேமேஜ் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னதுல பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப கம்மியா வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆர்ஓ விசிட்டிங் பண்ணதுல பாத்தீங்கன்னா மெமரின் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 80-90% ஜாம் ஆயிடுச்சு, பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா அடப்பு ஏற்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பேக் வாஷம் பண்ணி பார்த்தாச்சு. இந்த ஜம்போ ஃபில்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஜம்போ ஃபில்டர் மாத்தியாச்சு, ஆர்ஓ ஃபில்டர் மாத்தியாச்சு. எந்த ஒரு பலனும் அடிக்கல. இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பலனும் அடிக்கல. பாருங்க, இப்ப மீட்டர் பார்த்தாலே தெரியும் பாருங்க, 200 தான் வருது, 150 200 தான். 500 லிட்டர் கொடுக்கணும். இது பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட், எல்பிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்பிஹெச்னா பாத்தீங்கன்னா லிட்டர் பர் ஹவர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா 150 200 லிட்டர் தான் கொடுக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெமரினை கிளீன் பண்ணணும். அந்த ரெண்டு ப்ளூ கலர்ல ரெண்டு நீட்டா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா மெமரின் 40x40 சைஸ். அது பாத்தீங்கன்னா அதுல தான் ரெண்டு மெமரின் இருக்கும். அது உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அடப்பு ஏற்பட்டுச்சு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா அடப்பு ஏற்பட்டதால அதை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட் வச்சிருந்தாலும் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அடப்பு ஏற்பட்டு ஃபுல்லா தண்ணி பாருங்க, ஃபுல்லா தண்ணி இதுலயும் வந்துருச்சு அதுலயும் வந்துருச்சு. இன்னும் ஒரு வாரம் இது ஓட்டி இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா ரன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆறு பாத்தீங்கன்னா பைப் எங்கன்னா பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு, அதெல்லாம் பிளாஸ்ட் ஆயிருக்கும் பைப் பாத்தீங்கன்னா. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் கெமிக்கல் மெமரின் கிளீனர் அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த வால்வு பார்த்தோம்னா பைபாஸ் வால்வு, கேட் வால்வு காமிச்சு பாத்தீங்களா, அது க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 1 inch இது பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஹை பிரஷர் பம்ப்ல பாத்தீங்கன்னா அங்க லாஸ்டா கூட கனெக்ஷன் போட்டு நம்ம எடுக்கலாம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இல்லைன்னா பாத்தீங்கன்னா இது போல யூனியன், இது பாத்தீங்கன்னா யூபிவிசி, இது யூபிவிசி யூனியன் 3/4 inch யூனியன், யூபிவிசி யூனியன். இதுல பாதி இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் கம்பெனி தான் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் கம்பெனி தான் பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். அதே சைஸா இருந்தாலும் சரி வேற கம்பெனி போட்டா நம்மளுக்கு ஃபிட் ஆகாது. இதுல பாத்தீங்கன்னா யூனியன்ல பாத்தீங்கன்னா சேம் கம்பெனி அந்த தான் ஃபிட் ஆகுது. அதுவும் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப தனியான டிஃபரெண்டாவே இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் கம்பெனி ஹாஸ்டல்ல தான் பாதி இதுவா இருந்தாலும் ஃபிட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு பாருங்க. இது ஆல்ரெடி வச்சிருந்தேன் நான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ 2 ஆர்ஓ இல்ல 40-50 ஆர்ஓ பிளான்ட் இருக்கு. இது போல பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்ஓலயும் பாத்தீங்கன்னா இது போல ஃபிட் பண்ணல. இது போல டெம்பரரியா பாத்தீங்கன்னா இது போல பைப் ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தா இது போல ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ஓல பாத்தீங்கன்னா இது போல பைப் ஃபிட் பண்ணி வச்சீங்கன்னா பைப் ஃபிட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா நல்லா டேப் அடிச்சிடணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் பம்ப் தண்ணி இழுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகக்கூடாது. அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி இழுத்து பிரஷரா கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வேஸ்ட் தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியை ஃபுல் பண்ணிடலாம். அந்த பக்கெட்ல பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி வேணாலும் ஃபுல் பண்ணலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா மெயினா ஆர்ஓ பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ரா வாட்டர் பம்ப் ஆன் பண்ணக்கூடாது, அது ரன் ஆகக்கூடாது. டேப் அடிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா. இதுல பாத்தீங்கன்னா மெயினா நீங்க ஆட்டோல போட்டாலும் சரி மேனுவல்ல போட்டாலும் சரி ரா வாட்டர் பாத்தீங்கன்னா ஆன் ஆயிடும். ரா வாட்டர்னா பாத்தீங்கன்னா ஆர்ஓல இருக்கிற சின்ன மோட்டர் இப்ப ரன் பண்ணுவோம் பாருங்க, அத இதுல பாத்தீங்கன்னா இந்த ரன் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஹை பிரஷரும் ரன் ஆயிடுது. மேனல்ல போட்டாலும் ஆட்டோல போட்டாலும் ஒரு சில பேனல் போர்டுல பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேனல் போர்டு அது போல தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரா வாட்டர்ல இருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோம் பாருங்க, தண்ணியை ஃபுல் பண்ணிக்கணும். இதுல எப்பவுமே பாத்தீங்கன்னா தண்ணியை ஃபுல் பண்ணிட்டு ஒரு டைம் பாத்தீங்கன்னா ரிவர்சல் செக் பண்ணணும். மெமரின் கிளீனிங்க்கு ரொட்டேஷன் கரெக்டா பிரஷர் எல்லாம் தண்ணி வருதா, எங்கன்னா லீக்கேஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் பாத்தீங்கன்னா நீங்க கெமிக்கல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ரா வாட்டர் சொன்ன பாத்தீங்கன்னா அதனுடைய லைனை கட் பண்ணிடலாம், ஒரு வயர் கட் பண்ணிடலாம். ஏன்னா இது ரன் ஆகக்கூடாது. மெமரின் கிளீன் சமையல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா எதனா பேசியல்னா நியூட்ரல் எதனா ஒரு லைனை கட் பண்ணிடணும். கட் பண்ணியாச்சுங்களா? இப்ப ஒரு லைன் கட் பண்ணியாச்சு. அதுதான் பக்கெட்லயும் தண்ணி ஃபுல்லா இது பண்ணியாச்சு, நிரப்பியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹை பிரஷர் பம்பை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹை பிரஷர் பம்ப் ஹெச்பிபி பம்ப் அதுலயே எழுதி இருக்கும் அந்த பேனல் போர்ட்ல கூட. இப்ப ஆட்டோல போட்டாலும் சரிதான் மேனல்ல போட்டாலும் சரிதான் நம்மளுக்கு ஒரே மோட்டர் தான் ரன் ஆகும், ஹை பிரஷர் பம்ப். ஏன்னா ஒரு டைம் ஆட்டோல போட்டாக்கா 2 மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடுது இல்ல, மேனல்ல போட்டாலும் 2 மோட்டர் ரன் ஆகும். அதுக்குதான்
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைப் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஆர்ஓல இருந்து வரப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வேஸ்ட் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட் வால் இருக்கும் பாத்தீங்களா, அதை டைரக்டா வச்சிடணும், நேராவே ஓபன் பண்ணிடணும், ஃபுல்லா 100% ஓபன் பண்ணி வைக்கணும். அது வேஸ்ட் வாட்டர் வரும் பாத்தீங்களா, அதுல இருந்து இந்த பைப் கனெக்ஷன் வச்சு இதுல ரொட்டேஷன் ஒண்ணுமே மேட்டர் இல்ல. இதுல இருந்து தண்ணி வலிக்குது, இதுல இருந்து தண்ணி இழுத்து ஹை பிரஷர் மோட்டர் மெமரியில கொடுத்து மெமரியில இருந்து ரொட்டேஷன்ல வந்து இதுல வந்து ரிட்டர்ன் வருது. வேற ஒண்ணுமே இல்ல. இந்த கெமிக்கல் தான் இப்ப வந்து யூஸ் பண்ண போறோம். லோ பிஹெச் ஆர்ஓ மெமரின் கிளீனர் லோ பிஹெச் கெமிக்கல். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மெமரினுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ண போறோம். நல்லா காட்டுற மாதிரி உங்களுக்கு கம்பெனிலாம் ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் டைப் ரிஃப்ளெக்ட் டைப். இது வந்து பாத்தீங்கன்னா கலர் ஒரு ப்ளூ கலர் தெரியும். இது வந்து எல்லோ கலர்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே ஊத்தி கூட காட்டுற மாதிரி உங்களுக்கு டெஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே லைட்டா அவ்வளவுதான். இங்க பாருங்க எந்த அளவுக்கு இது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல சூப்பர் கெமிக்கல். இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனது இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருஷமா இந்த கெமிக்கல் தான் யூஸ் பண்றேன். நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா மெமரின் கிளீனர். இது ஆர்ஓக்குன்னே இது பண்ணது, ரொம்ப அப்ரூவ்டான கம்பெனி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப ரொட்டேஷன்ல நம்ம வந்து செக் பண்ணிட்டோம்ல, அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து ஃபுல்லாவே ஜாம் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், வீடியோல ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன் 70% ஜாம் ஆயிடுச்சு பிளாக். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு ஃபுல்லா கெமிக்கல் தான் இது பண்ண. மேக்ஸிமம் 2 லிட்டர் தண்ணி தான் இதுல யூஸ் பண்ண போறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க வீடியோவை, தண்ணி ஃபுல்லா வெளியே எடுத்தாச்சு. ஃபுல்லாவே இது பண்ணக்கூடாது. அந்த பைப் பெருகி கீழே போயிடுச்சுன்னா மோட்டர் யார் எடுத்துரும், அதுக்கப்புறம் யார் பிளாக்கேஜ் ஆயிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துறோம் கெமிக்கல் யூஸ் பண்ற பாருங்க. நல்லா பாருங்க பிரஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிரஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா வருதுங்களா, அது வந்து மெமரியில போயிட்டு ரொட்டேஷன் வரல வந்து பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் தண்ணியா ரிட்டர்ன் வரும். இந்த பைப்புடைய கலரை பாருங்க, தண்ணி வருதுங்களா, நல்லா பியூர் தண்ணி வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா. வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாத்துட்டே இருங்க. வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராவே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தண்ணி வலிக்குது, நல்லா பிரஷராவே வருது. இப்ப வந்து கெமிக்கல் தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. பைப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சேக் ஆகுது, கலரும் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. பைப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கலர் வர ஆரம்பிச்சு இப்ப ரொட்டேஷன் வந்துருச்சு. தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுவாச்சு. மெமரின் கிளீன் பண்றது எப்படி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரையும் பாத்துட்டு இருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிடணும். இது போல வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா லூஸ் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா யூனியன் வந்து டைட் பண்ணணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வலிக்காது, ஸ்லோவா இது பண்ணும். பிரஷர் கொடுக்கணும், மெமரினும் சீக்கிரமா கிளீன் ஆகாது பிரஷர்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல எதனா குறையா இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். நீங்க பண்ற கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே ஆன்சர் கிடைச்சிடும். ஆர்ஓ பிளான்டா இருந்தாலும் சரி, வீட்டுல யூஸ் பண்ற ஆர்ஓ இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் ஆர்ஓ இருந்தாலும் சரி, எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம். பாருங்க தண்ணி எந்த பிரஷரா வருது பாத்தீங்களா, நீங்க பைப் பார்த்தாலே தெரியும். இப்ப வந்து அந்த பைப் கலர்ல மாறிடுச்சு. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் ப்ராசஸ்ல வைக்கணும். இதே போல ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் ஆயிடும். இங்க பாருங்க தண்ணி பிரஷர் வருதுங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு பாச பிடிச்சி வச்சிருந்தது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரீன் கலர்ல இருந்தது. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பிரஷர் கெமிக்கல் உள்ள போச்சு, எல்லாமே ஃபுல்லாவே கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. இதே இதுதான் ரொட்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேல நம்ம வந்து இதை ரன் பண்ணணும். கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் லாஸ்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதனா யூஸ் பண்ணலாம், எங்கன்னா வந்து கிளீன் பண்றதுக்கு அது போல யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை பவர் கெமிக்கல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபாய் லிட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு முறை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ரொட்டேஷன்ல செக் பண்றோம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரஷர்ல வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து லாஸ்ட் வரையும் பாத்துட்டு இருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா அதையும் சொல்லுவேன், ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லுவேன். பைப் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து எப்படி ஃபிட் பண்ணி எதுல போகுது, எங்க கண்ட்ரோல் பண்ணணும், எவ்வளவு பிரஷர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றேன். ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓனா ஆர்ஓ பிளான்ட் வச்சிருந்தா நீங்க யாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இந்த வீடியோ பார்த்து நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட். தமிழ்ல வீடியோ போட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் ஷேர் கமெண்ட் எதுவுமே வரவே மாட்டுது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வீடியோ படத்துக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எங்க இருந்து வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வீடியோ போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில வீடியோ போட்டா எல்லாமே நல்லா வியூஸ் போகுது, எல்லாமே வாட்சிங் டைம்ல ஷேர் பண்றாங்க, லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க. ஆனா தமிழ்ல போட்டா போக மாட்டேது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கஸ்டமர் இருக்காங்களா இல்லையா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தண்ணி இது பண்றோம்னா அங்க மோட்டர்ல இருந்து கரெக்டா இந்த சைடு வருதுங்களா, ஹை பிரஷர் பம்ப்ல இருந்து இது வந்து அவுட் புட், அந்த சைடு தண்ணி வலிச்சு இந்த சைடு அவுட் புட்ல வந்து கரெக்டா கீழே இருக்கிற மெமரினுக்கு கொடுக்குது. அங்க பாருங்க கேட் வால் ஒன்னு இருக்கு, அது க்ளோஸ் பண்ணிடணும், பைபாஸ் வால். அது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க மெயினா இம்பார்ட்டன்ட் சீஸ் எல்லாம் சொல்றேன் பாருங்க. இம்பார்ட்டன்ட் ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு கீழே இன்புட், இப்ப கீழே இன்புட் மெமரின் வந்து பாத்தீங்கன்னா கீழே இன்புட் கொடுக்குறாங்க பாருங்க. அங்க இருந்து தண்ணி இருக்குதுங்களா, அங்க பாருங்க கீழே இன்புட், கீழே 2 கனெக்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு டைப் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு குடிக்கிற வாட்டர் வரும், ட்ரிங்கிங் வாட்டர், க்ளோஸ் பண்ணிட்டு மேலேயே எடுத்துக்கிறாங்க கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் காட்ட பாருங்க. இதான் ட்ரிங்கிங் வாட்டர், இது வருதுங்களா, இதான் கீழே க்ளோஸ் பண்ணிட்டு மேலே எடுத்தாச்சு. ரெண்டாவது இருக்கிற மெமரிலையும் கீழே க்ளோஸ் பண்ணிட்டு மேலே தான் எடுத்திருக்கோம். ஒரே இதுல போயிட்டு இது பாருங்க, இந்த பைப் போதுங்களா, இதான் ட்ரிங்கிங் வாட்டர் போறது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த யூனியனை வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி விட்டணும். அங்க இருந்து மீட்டர்ல சோ பண்ணோம், மீட்டர்ல சோ பண்ணி இங்க இருந்து இதுல இருந்து இது வாட்டர் கூலர் இங்க வச்சிருக்காங்க பாருங்க, வாட்டர் கூலருக்கு போகுது. அதுதான் வாட்டர் கூலர் போகுதுன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனியனை ஓபன் பண்ணி விட்டணும். ஏன்னா கெமிக்கல் வாட்டர், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் சரி மெமரின் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எந்த அளவுக்கு தண்ணி வருதோ அந்த அளவுக்கு மெமரி நல்லாவே கிளீன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர், இங்க இருந்து மெமரில இருந்து வருதுங்களா, மெமரி இன்புட்ல இருந்து அப்படியே மேல போயிட்டு பாருங்க, நல்லா காட்டுது பாருங்க. இது கீழே இருக்குங்களா, க்ளோஸ் பண்ணது காட்டுற பாருங்க, கீழே க்ளோஸ் பண்ணிருக்காங்களா, க்ளோஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா பெருசா இருக்கு பாத்தீங்களா, அந்த பைப் 3/4, இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு. அந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, நடுவுல ஒரு யூனியன் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடு வேஸ்ட் வாட்டர், அதுல தான் ரொட்டேஷன் போகுது. இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இப்ப காட்டுற பாத்தீங்களா, இது ட்ரிங்கிங் வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வேலை இல்ல. வந்து நம்மளோட வேஸ்ட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா மெமரின் கிளீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அது காட்டுற பாத்தீங்களா, இதுல தான் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து இதுல போயிட்டு கீழே பிரஷர் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இது பாருங்க, அது பைப் போதுங்களா, இவரு கீழே ஒண்ணு க்ளோஸ் பண்ணிருக்கேன், ட்ரிங்கிங் வாட்டர் க்ளோஸ் பண்ணி மேல எடுத்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர். இதுல போயிட்டு கரெக்டா கேட் வால் சொன்ன பாத்தீங்களா, நான் வந்து நேரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஓப்பன்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காட்டுற பாருங்க. அந்த கேட் வால் வந்து பாத்தீங்கன்னா இது போதுங்களா, அங்க இருந்து மெமரில இருந்து இது இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கேட் வால் தான் எப்பவுமே நல்லா ஓப்பன்ல வைக்கணும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல தான் வைக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓப்பன்ல தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக மெமரின் கிளீன் ஆகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, வேஸ்ட் வாட்டர் நான் சொன்ன பாத்தீங்களா, ட்ரிங்கிங் வாட்டர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டா தண்ணி வந்தா கூட 100% மெமரி சக்சஸ்ஃபுல்லா கிளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அரை மணி நேரமா கிளீன் பண்ற தண்ணி அதுல இருந்து வரவே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரஷரா தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ரொட்டேஷனா கிளீன் ஆகுது. மெமரின் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாட் சக்சஸ்ஃபுல் ஆனதே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் கொடுத்தது. இந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கெமிக்கல் சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதான் ரொட்டேஷன். இனிமேல் இங்க இருந்து தண்ணி பக்கெட்ல கெமிக்கல் குத்தாச்சு, அங்க இருந்து மெமரின் எடுக்குது, மெமரில இருந்து மோட்டர் பிரஷர் கொடுக்குது. பாருங்க தண்ணி சூப்பரா வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அங்க பாருங்க இன்னும் அதிகமா வர ஆரம்பிக்கும் பாருங்க. நீங்க பாருங்க சூப்பரா வருதுங்களா, எந்த அளவுக்கு அதுல தண்ணி வர ஆரம்பிக்குதோ அந்த வால்வு நேரா இருக்கணும். வால்வு பாதியா வச்சீங்கன்னா இதுல கண்டினியூவா தண்ணி வரதான் ஆரம்பிக்கும். அப்புறம் மெமரின் ப்ராப்ளம் ஆயிடும். இந்த வால்வை பாதியா வச்சுட்டு மெமரின் கிளீன் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கேட் வால்வு அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா பாதி க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா மெமரின் வந்து அடி வாங்கிடும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வராது, அரிச்சிடும் மெமரின் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரா வச்சுட்டு ஃபுல்லா ஃப்ரீயாவே போகணும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கொடுக்க கூடாது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா. அதே ரொட்டேஷன்ல போச்சுன்னா எந்த இது வந்தாலும் ஃபுல்லாவே கிளீன் ஆயிடும். மோர் வெல்கம் எம்பிஆர்.